Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Krishnaya Vasudevaya Hare Paramatmane Pranadakleshanasaya Govindaya Namo Namaha Kalaye Sundarakaram Sadaiga Priyadarshanam Ajnananasakam Devam Sadgurum Muralidharam Sri Haraye Namaha, Sri Haraye Namaha, Sri Haraye Namaha Gopika Jeevana Smaranam Govinda Govinda Sadgurunath Maharaj Ki Jai. Sai TV அன்பர்களுக்கு நமஸ்காரம். சிவபெருமான தக்ஷ பிரஜாபதி கண்டமேனிக்கு பேசுகிறான். அந்த சிவனோட மகிமைகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிவபெருமானை குறித்து மிருகண்டு மகரிஷி தபஸ் பண்ணினார். ஏன்னாக்கா ஒரு சமயம் இந்திரலோகத்துக்கு போகிறச்ச அந்த லோகமானது கொஞ்சம் சோபை இறங்கி இருந்தது. அப்போ காரணம் என்ன இந்திரன் கேட்க அப்போ இருந்தவெல்லாம் சொன்னால் மிருகண்டு மகரிஷி வந்திருக்கார், அவருக்கு புத்திர பாக்கியமே கிடையாது, அதனால் இப்படி இருக்குது அப்படின்னதும் அவர் கோவம் வந்துடுத்து. உடனே வந்து கீழே வந்து தபஸ் பண்ணார், சிவனை நோக்கி தபஸ் பண்ணினார் தனக்கு குழந்தை வேணுங்கிறதுக்கோசரம். அவரோட மனைவி மருத்வதி ரெண்டு பேர் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கா. சாக்ஷாத் பரமேஸ்வரன் ரொம்ப ஆசதோஷி இல்லையா, டக்குன்னு வந்துட்டார். வந்துட்டு மிருகண்ட மகிழ்ச்சியை பார்த்து, மகிழ்ச்சி உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்டதும், உனக்கு தெரியாதாப்பா ஈஸ்வரா நான் எதுக்காக தபஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னார். குழந்தையா? உடனே பகவான் வந்து டெஸ்ட் பண்ணுறார். சொல்கிறார், அதாவது ரெண்டு சாய்ஸ் தரேன் உங்களுக்கு. ஒரு குழந்தை நல்ல மேதாவியாக இருக்கும், சூட்டிகையாக இருக்கும், ஆனால் அல்பாயசில் போய்டும், 16 வயசில் போய்டும். இன்னொரு குழந்தை 100 வயசு வரைக்கும் இருக்கும், ஆனால் மந்தமாக இருக்கும், அறிவே இருக்காது. எந்த குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டதும் மகான்கள் என்ன சொல்லுவா, மந்தமான குழந்தை வேணும் கேட்பா. அவர் சொன்னார், கொஞ்ச நாள் இருந்தாலும் பகவானே உன்னை பற்றி பேசக்கூடிய பாடக்கூடிய தொழக்கூடிய குழந்தை தான் எனக்கு வேணும், அதனால் 16 வயசு இருக்குன்னு சொன்னையே அந்த குழந்தையே கொடு அப்படின்னு விரண்டு கேட்க சிவபெருமானும் தந்தேன்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவளுக்கு பிறந்தது தான் இந்த மார்க்கண்டேயர் அப்படின்னு பெரிய மகாத்மா. அந்த மார்க்கண்டேயர் பிறந்ததும் மிருகண்டு மகரிஷியும் அவரோட பத்தினியான மருத்வதியும் சந்தோஷப்படுறா. ரொம்ப அழகாக எடுத்து வளர்க்குறா. 1 வயசாயிடுத்து, கர்ணவேதனம் பண்ணுறேன், கர்ணபூஷன்லாம் போடுறேன், காது குத்துறா. குழந்தைக்கு பண்ண வேண்டிய அத்தனையும் ரொட்டீனாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் வந்து வேதம்லாம் கற்றுக் கொடுக்குறா. அந்த குழந்தை அழகாக வேதம் சொல்கிறது எல்லாத்தையும் ஒரு வாட்டி சொன்ன டக்குன்னு பிடிச்சிக்கிறது. மேதாவி இல்லையா, பகவானோட பிரசாதமாச்சே. அப்படி இருக்கிறால் அந்த குழந்தை எல்லாத்தையும் டக்குன்னு இருக்கான், புத்திசாலியாக இருக்கார் மார்க்கண்டேயர். ஆச்சு 10 வயசாகிடுச்சு, மேதாவித்தனம் பார்த்து எல்லாம் அசந்து போகிறா. என்ன ஒரு மேதாவித்தனம், என்ன ஒரு மேதாவியாக இருக்கார் அப்படின்னு எல்லாம் சுட்டிக்கையாக இருக்கு, எல்லோரும் சந்தோஷப்படுறா. வருடங்கள் செல்ல செல்ல எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மிருகண்ட மகரிஷிக்கும் அவரோட பத்தினிக்கும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்னும் 5 வருஷம் தானே இந்த குழந்தை இருப்பான். ஆச்சு 11 ஆச்சு, 12 ஆச்சு, 13 ஆச்சு, 14 ஆச்சு, 15 ஆகிடுத்து. அந்த குழந்தைய பார்த்து 2 பேர் வந்து பெருமூச்சு விட்டுட்டே இருக்கா. இன்னும் எத்தனை நாள் இருப்பானோ இல்லையா குழந்தை, இன்னும் 1 வருஷம் தானே அப்படின்னு ரொம்ப பத்திர தங்களுக்குள்ளே அழுதுன்னு இருக்கா. இதை இந்த குழந்தை மேதாவி இல்லையா நோட்டீஸ் பண்ணுறார் மார்க்கண்டேயர். நேராக வந்தார். அப்பா அம்மா எதுக்காக அழறேன், என்னை பார்த்து மற்றெல்லாம் சும்மா இருக்கேன், என்னை பார்த்தா அழறேன், என்ன விஷயம், நான் தப்பு பண்ணிட்டேனா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னது. எப்பப்பா நீ ஒன்று அப்படி சொன்ன வாய் வந்துடும்பா, எவ்வளோ அற்புதமான குழந்தை நீ சத்தியசந்தன், தப்பே பண்ணல, ஒரு குற்றமும் இல்லை. எதோ எங்களுக்குன்னா வயசான வாழ்க்கை ஏதாச்சும் கவலைகள் இருக்கும், அதனால அழுதுன்னு இருப்போம். நீ சின்ன குழந்தை, உனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த வருத்தம்லாம் உனக்கு வேண்டாம் பண்ணிப்போ. ஒரு பையன் ஒருத்தன் பிறந்துட்டான்னு சொன்னாக்கா அப்பா அம்மா வந்து அழக்கூடாது. அப்பா அம்மாவை அழ வைக்கிறவன் வந்து பையனே கிடையாது. அதனால் வந்து நான் வந்து எனக்கு வந்து அந்த துர்பாக்கியத்தை கொடுத்துடாதீங்கோ, எதனா என்ன தான் பிரச்சனை சொல்லுங்கோ. எப்படி குழந்தைகிட்ட சொல்லுவா அப்பா அம்மா, நீ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தாண்டா இருப்ப, செத்து போயிடுவாடான்னு சொல்ல முடியுமா? அவளுக்கு இல்லைப்பா பரவாயில்ல விடுப்பா. இல்லை ஒரு மகன்னு ஒருத்தர் இருந்து அந்த மகன் வந்து அப்பா அம்மாவுக்கு பண்ண வேண்டிய காரியத்தை ஒழுங்காக செய்யலான்னு சொன்னாக்க அவன் வந்து ஒரு
புழுக்கு சமம். அதனால் வந்து சொல்லுங்க, என்ன சொல்லுங்க நான் பண்ணுறேன்னதும் இது மாதிரி வந்து நடந்த விருத்தாந்தங்கள்லாம் சொல்கிறேன். இது மாதிரி எங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தது, சிவபெருமானோட கிருபையினால தான் நீ பிறந்த, ஆனால் உனக்கு ஆயுசு வந்து 16 வயசு வரைக்கும் தான் சிவபெருமான் சொல்லியிருக்கார். இப்போ 15 முடிஞ்செடுத்தோ இன்னும் 1 வருஷம் தான் நீ இருக்க போகிறேன்னு சொல்லியிருக்கார். அதை நினச்சி அழுதுன்ட்டு இருக்கோம். இவ்வளோ பிரியமான குழந்தை, இவ்வளோ சாத்வீகமான குழந்தை, இவ்வளோ அறிவுள்ள ஒரு குழந்தை, ஒரு சூட்டிகையான குழந்தை, ஒரு மேதா விலாசத்தோடு இருக்கக்கூடிய குழந்தை அடுத்த வருஷம் இருக்க மாட்டானேங்கிற ஒரு ஏக்கத்தில் அழுதுன்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னதும், அவ்வளோதானே, எந்த சிவன் என்னை கொடுத்தாரோ அவர்கிட்டையும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கிளம்பி எல்லா சிவக்ஷேத்திரத்துக்கும் போகிறார். சிவக்ஷேத்திரத்துக்கு போயிட்டு புராணத்தில் சொல்கிறது அவர் பூஜை பண்ணது காசியில் தான் அப்படின்னு வருது. ஆனால் ஸ்தல புராணம் சொல்கிறது சீர்காழி பக்கத்தில் இருக்கிற திருக்கடையூரில் தான் மார்க்கண்டேயர் வந்து சுவாமியை பூஜை பண்ணினார் அப்படின்னு வருது. ரெண்டும் நமக்கு சம்பந்தம் தான், எதுவாக இருந்தால் என்ன, சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தார், அவ்வளோதான் விஷயம். 16 வயசு ஆக போகிறது. உடனே யமன் வந்து தன் தூதர்களை பார்த்து, எப்பா டைம் ஆகிடுத்து, அந்த பையனை போய் அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அந்த யமதூதர்கள் வந்தால் அப்போ தான் வந்து இவர் வந்து சுவாமி பூஜைக்கோசரம் கொன்ன புஷ்பங்கள்லாம் பறிச்சுட்டு வில்லுவெல்லாம் பறிச்சுட்டு இருக்கார். அந்த யமதூதர்கள் வந்து கிட்ட வர நெருங்க முடியல அவரால். அவெல்லாம் யார்ட்டையும் பர்மிஷன்லாம் கேட்க மாட்டா, வந்தான்னா வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பா, அப்படிப்பட்டவா யமதூதர்கள். ஆனால் இவர்கிட்ட அவரோட பாச்சா பழிக்கலை. அப்படியே பார்க்குறா, பா கொஞ்சம் வந்துருப்பா, எங்கே வரணும், யமலோகத்துக்கு எதுக்கு, இல்லை உனக்கு ஆயுசு முடிஞ்சிருத்து, உன்னை அழைச்சிட்டு போகணும், நான்லாம் வர முடியாது, எனக்கு சிவ பூஜை பாக்கி இருக்குது அப்படின்ட்டு. உடனே அவள் யமதூத்தினியும் போயிட்டு யம தர்மராஜிட்ட சொல்கிறா, எங்கே அந்த பையன் அப்படின்னு தர்மராஜன் கேட்குறாரு. அதுக்கு தூதர்கள் சொல்கிறா, அந்த குழந்தை பக்கத்துலேயே எங்களால் போக முடியல, அந்த தேஜஸ் எங்களுக்கு கிட்டே நெருங்க விட மாட்டேங்கிறது, நீங்கள் தான் போய் சமாளிக்கணும்னு சொன்னது. யமனே வரார். வந்துட்டதுக்கப்புறம் இந்த குழந்தை அப்பயும் புஷ்பத்தை பறிச்சுட்டு இருக்கார். வந்து கேட்குறாப்பா, வரியா போலாம், வரியா, எங்கே, லோகத்துக்கு தான், இன்னும் பக்கத்தாத்து கூப்பிட்றேன், சிவ பூஜை பாக்கி இருக்கேன், நான் பூஜை பண்ணாமல் வரமாட்டேன். இல்லைப்பா உனக்கு நீ சிவ பூஜை பண்ணியிருக்க, நீ சிவபதத்தை தான் அடைய போகிற, உன்னை சிவலோகத்தில் நான் கொண்டு போய் விடுறேன், கொஞ்சம் கூட வந்துருப்பா அப்படின்னாரு. சிவலோகத்துக்கு தான் நான் போகிறேங்கிறது நல்லா தெரியும், சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கேன், சிவலோகத்தை தான் சிவபதம் தான் அடைய போகிறேன் எனக்கு நல்லா தெரியும். அதனால் இப்போ நான் வரத்துக்கு இஷ்டப்படலை. என்னப்பா சரீரத்தை மேலே அவ்வளோ ஆசையாக உனக்கு அப்படின்னு யமதர்மராஜன் கேட்குறாரு. இல்லை, என் சரீரத்தை மேலே எனக்கு ஆசை கிடையாது, நான் இறந்து போயிட்டேன்னு சொன்னாக்கே எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து புத்திர சோகம் வந்துடும். அந்த இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் ஒன்றும் கொடுக்கவே இல்லை, என்னால் வந்து சோகம் புத்திர சோகங்கிறது வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படலை, அதுக்காக சொல்கிறேன். எனக்கு உயிர் மேலே ஆசை கிடையாது, எங்கள் அப்பா என்னோடய தாய் தந்தையர்களுக்கு வந்து புத்திர சோகம்னு ஏற்படக்கூடாது, அதுக்காக நான் வரலன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நேராக ஓடி போயிட்டார். சுவாமிகிட்ட போயிட்டு அது கட்டின்ட்டார், சிவபனை கட்டின்ட்டார். யமனுக்கு கோபம் வந்துடுது. கொஞ்சம் நிதானிச்சிருக்கலாம். என்ன பண்ணனாக்கா சிவனோட சேர்த்து பாசத்தை போட்டார். பாசத்தை அறுக்கக்கூடிய அந்த ருத்ர பகவான் மேலேயே பாசத்தை போட்டா என்ன பண்ணுறது, யமன் போட்டது பாசம், யம பாசம், அதனால் யமன் மேலே பாசம் போயிடுத்தான் பகவானுக்கு. யம பாசம் போட்டதுனால யமன் மேலே பகவானுக்கு பாசம் போய் என்ன பண்ண டப்புன்னு அங்கே ஏந்தார், விட்டார், ஒரு வார்த்தை ஓங்கி விட்டது, யமன் கீழே விழுந்துட்டான். அப்புறம் மார்க்கண்டேயர் வந்து கிருபை பண்ணினார். உடனே வந்து எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிட்டா, பூமாதேவி எல்லா தேவர்கள் வந்து சிவனை பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டா, இது மாதிரி நீங்கள் வந்து இந்த யமனை வந்து படுக்க வச்சுட்டு அவர் இல்லைனாக்கி எல்லாம் தங்கி போயிடும், அதனால் வந்து தயவு செஞ்சு அவனை எழுப்பி விடுங்கோ அப்படின்னு சொன்னதும் யம தர்மராஜனை எழுப்பி விட்டார். உடனே யமன் சொன்னான், ஈஸ்வரா என்ன லீலை இது, நீங்கள் தானே அந்த குழந்தைக்கு வந்து 16 வயசுன்னு சொல்லியிருக்கேன், அதனால தான் நான் வந்து உயிரெடுக்க வந்தேன், எனக்கு போய் இப்படி தண்டனை கொடுத்துட்டேலேன்னு சொன்னதும், அதெல்லாம் வாஸ்தவம் தான், அவன் ஏன் மேலேயே போடுற பாசத்தை, நான் பாசத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கேன், ஏன் மேலேயே பாசத்தை போடுறியே அப்படின்னு சொன்னார். இல்லை தெரியாமல் போட்டு என்னை மன்னிச்சுங்கோ அப்படின்னு சொன்னதும், நான் தான் சொன்னேன் 16 வயசு வரைக்கும் இருப்பான்னு சொன்னேன், இந்த மார்க்கண்டேயனுக்கு இனிமேல் என்றும் 16 தான், இதுக்கப்புறம் வயசே ஏற போகிறது கிடையாது, எப்போது 16 வயசு பையனாகவே இருப்பான் அந்த குழந்தை அப்படின்னா அவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்தார். இந்த குழந்தை வந்து மிருத்யுவையும் ஜெயிச்செடுத்து வயோதிகத்தையும் ஜெயிச்செடுத்து, வயசே ஆக போகிறது கிடையாது, 16 வயசு தான், ஜென்மா ஃபுல்லாக 16 வயசு தான். அப்படிப்பட்ட சிவபெருமான் தன்ட்ட யார் பக்தி பண்ணுறாலோ அந்த ஜீவனை காப்பாற்றுறது இந்த சிவன் வந்து கங்கனை கட்டின்ட்டு கிருபை பண்ணுறார். அப்படிப்பட்ட சிவனே அவன் நிந்தா பண்ணுறான். யார், இந்த தக்ஷ பிரஜாபதி. அந்த மார்க்கண்டேயர் அப்புறம் அங்கே நேராக அப்பா மாட்ட வந்தார், மிருகண்டுட்டு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னார், சந்தோஷப்பட்டார்.
அதுக்கப்புறம் பின்னாடி இதே பாகவதத்தில் மார்க்கண்டேய புராணம் வருது. மார்க்கண்டேயரை பற்றி அவரோட சரித்திரம் கொஞ்சம் வருது கடைசிய 2 அத்தியாயத்துக்கு முன்னாடி, கடைசி ஸ்கந்தத்தில். அதில் வந்து திருப்பியும் இந்த மார்க்கண்டேயருக்கு பார்வதி பரமேஸ்வரன் காட்சி கொடுக்குறா. அப்போ பரமேஸ்வரன் வந்து இவருக்கு வந்து மார்க்கண்டேயருக்கு வந்து புராணாச்சாரிய தாஸ்துதே, உனக்கு ஞானத்தையும் கொடுத்தேன், எல்லா புராணமும் சொல்லக்கூடிய சக்தியும் கொடுத்தேன்ட்டு ஒரு வரம் கொடுக்குறார். புராணாச்சாரியன் அப்படின்ட்டு எல்லா புராணங்களும் சொல்லக்கூடியவர் மார்க்கண்டேயர். எதனாலன்னு கேட்டாக்க சிவபெருமானோட கிருபையினால். ரொம்ப அற்புதமாக இருக்குது, பின்னாடி பார்க்க போகிறோம். அதனால் வந்து மார்க்கண்டேயர் அப்படின்னு ஒரு சிவபக்தன், பின்னாடி அவர் விஷ்ணு பக்தனாக மாறிட்டார். இருந்தாலும் அவளுக்குள்ளே பேதம் கிடையாது. விஷ்ணு தான் பிரம்மாவாக இருந்து படைக்கிறார், விஷ்ணு தான் சிவனாக இருந்து லோகத்தை ரட்சிக்கிறார், சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்ட்டு அவரே தன் வாக்கால் சொல்ல போகிறார் பின்னாடி. அதனால் அப்படிப்பட்ட சிவனை பார்த்து நிந்தனை பண்ணுறான். இந்த சிவன் விஷம் சாப்பிட்டான் இல்லையா, விஷம் சாப்பிட்டதும் இந்த தேவர்கள்லாம் வந்து என்ன பண்ணால் ஆள் ஆளுக்கு வந்து ஒரு ரெமெடி சொன்னான். ரெமெடின்னு சொன்னாக்க அந்த விஷம் பாத்து இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வந்து பாம்போட விஷத்தை சாப்பிட்ருக்கீங்க, அதனால் ஒரு பாம்பு வந்து ஆபரணமாக போட்டுங்கோ, அந்த விஷம் உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னான். சரி போடுங்கன்னார். ஒரு நாகத்தை சுற்றி விட்டார். முள்ளால் தான் எடுக்கணும், இங்கே தானே விஷம் இருக்குது, அதனால் விஷத்தை அந்த பாம்பு எடுத்துரும் அப்படின்ட்டு. சில பேர் சொன்னார், அந்த விஷம் வந்து ரொம்ப சூடான விஷயம், ஆனால் குளிர்ச்சியாக ஒன்று இருந்ததுன்னு சொன்னாக்க உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, அதனால் மேலே வந்து கங்கையை வச்சுங்கோ, அந்த ஜலம் பட்டுகிட்டே இருக்க உடம்புல சூடே இருக்காது. எப்போ ஜலம் தலையில் இருந்துகிட்டே இருந்துன்னு சொன்னாக்க சூடே இருக்காதுன்னு சொன்னால் வைங்கோ, தலையில் கங்கை ஜலத்தை வச்சுட்டா. ஆளுக்கும் ஒன்று சொல்லுவா, எல்லாத்தையும் சேவ் ஒன்றும் வேணானே சொல்ல மாட்டார், எல்லாத்துக்கும் ஓகேன்னு வாங்கிட்டு இருப்பார். எல்லாம் முடிச்சு எல்லாம் முடிஞ்சிருத்தா அப்படின்னா, முடிஞ்சிருத்து, இப்போ என் போக்கில் விட்டுறேலா அப்படின்னாரு. என்ன பண்ண போகிறேன்? அவர் உட்காந்தார். ராம 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 ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம துல்லியம் ராமநாமவரானனே அப்படின்ட்டு ராமநாமத்தை சொல்லிகிட்டு இருந்தாராம். விஷபாதம் ஒன்றும் பண்ணிட்டேன், அதில் ஒன்றும் பண்ணாது. அதனால தான் காசி மகாத்மியம் சொல்கிறது, சிவபெருமான் எந்த ஒரு ஜீவராசி காசியில் உயிரை விடுறதோ அந்த ஜீவராசியை தன் மடியில் எடுத்து போட்டுட்டு வலது காதில் ராமான்னு சொல்லி கரையேற்றுறார் அப்படின்னு வருது. அதனால் ராமநாமத்தை சொல்லி இந்த விஷபாத போகிறத பண்ணிட்டுதான்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு சரித்திரம் வருது. ரொம்ப ஆசையாக ஒருத்தர் அழகாக ஒரு வியாக்கியானம் பண்ணினார். இந்த பையன் வந்து என்ன பண்ணான்னு கேட்டாக்க நிறைய வந்து சொல்கிறான். இந்த தக்ஷபதி அவரை சொல்கிறான், திட்டுறான். இவன் வந்து மதம் பிடிச்சவன், அப்புறம் வந்து சுத்தமே இல்லாதவன், நஷ்ட சௌச்சாய துர்கிருத்தே, அதாவது அவனுக்கு தோன்றதுலாம் சொல்லிகிட்டு இருக்கான், இதெல்லாம் சம்மந்தமே கிடையாது, அதான் சொல்லிகிட்டு இருக்கான். இவனுக்கு போய் என் பொண்ணை கொடுத்தனேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னாக்க சபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு திட்டி சபிக்க ஆரம்பித்தான். இவன் வந்து தேவர்கள் அடையக்கூடிய பங்கை கூட இவன் வந்து அடைய மாட்டான், யாகத்தில் தேவர்கள் அடையக்கூடிய பங்கு கூட இவன் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டானாக்கா அந்த சபையிலேருந்து கிளம்பி வெளியில் போயிட்டான். இதை கேட்டதும் இந்த நந்திகேஸ்வரர் இருக்கா இல்லையா, நந்திகேஸ்வரர் வந்து சிவனோட அத்தியந்த பக்தர். அவர் நினச்சிட்டார், என்னடா நீ எங்கள் சுவாமிக்கு போய்ட்டு நீ வந்து இஷ்டத்துக்கு சாபம் கொடுத்துட்ருக்க, என்ன நினச்சிட்ருக்க, திமிரா அவனுக்கு, கர்வமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி, யார் ஒருவர் இந்த தக்ஷன் பண்ணுற யாகத்தில் கலந்துக்கிறாளோ தன் உடம்பை வந்து பெரிய விஷயம் நினச்சின்ட்டு உடம்பையே பற்றி நினச்சிட்டு அழியக்கூடிய உடம்புல போய் ஆசையை வச்சுட்டு ஒரு யாகத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்கான், அதுக்கு பேர் வரணும் அப்படின்னு யாகம் பண்ணிகிட்ருக்கான். அதனால் வந்து என்னன்னாக்கி எப்படி இப்படி இருக்கானோ, உண்மை பொருளை விட்டுட்டு ஒரு பொய்யான சரீரத்திலேயே ஆசை வச்சுட்டு இந்த சரீரத்துக்கு வந்து எல்லோரும் போஷிக்கணும், நமஸ்காரம் பண்ணணும், எல்லாம் ப்ரைஸ் பண்ணணும்னு இருக்கானோ அவனுக்கு வந்து இந்த உண்மை பொருள் தெரியவே, அவனுக்கு ஞானம் வரப்போகிறதே கிடையாது. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானாக்கா சிற்றின்ப மயக்கத்தில் இருந்துட்டு எப்போ இது மாதிரி கர்மாக்கள்லாம் பண்ணின்னு இருக்கானே தவிர இவனுக்கு வந்து இந்த உடம்பு நான் தான் அப்படிங்கிற மதம் இருக்குது. அதனால் இந்த சரீரத்தை ரொம்ப ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, தன் அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட இவனுக்கு ஆட்டுத்தலை வரட்டும் அப்படின்ட்டு நந்தியம் பெருமான் ஒரு சாபம் கொடுக்குறாரு. அறிவே இல்லாமல் இப்போ பார்த்தாலும் சரீரத்திலேயே ஆசை வச்சுட்டு
இந்த லோக விஷயத்துங்களே ஆசை வச்சுட்டு அதிலே மயங்கி போய் இருக்கிறவாளுக்கு பகவானை பற்றி எப்படி தெரியும்? அதனால் வந்து இவன் வந்து இப்படியே இருந்துட்டு இவனுக்கு கொஞ்சம் கூட ஞானமே வரப்போகிறது கிடையாது அப்படின்ட்டு நந்தியம்பரம் அவர் பங்குக்கு வந்து அவர் சொல்கிறார். அப்புறம் வந்து அங்கே இருந்த கூடியிருந்த பண்ணி வைக்க வந்த இந்த பிராமணர்கள் ரிஷிகள்லாம் இருக்கா இல்லையா, அவளை பார்த்து சொல்கிறார், நீங்கள்லாம் வந்து இந்த வயிற்று பொழப்புக்காக நீங்கள் வாழுங்கோ, யாச்சகரை இந்த காசு சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் யாச்சகர்களாக இருங்கோ, யாச்சக்காக விசரந்து, யாச்சகராக இருங்கன்னு அவர் சாபம் கொடுக்குறார். இதை கேட்டுகிட்டே இருந்தவர் பிருகு முனிவர்னு சொல்லிட்டு அவர் தான் நடத்தி கொடுத்துட்டுருக்கார். அவர் வந்து அவர் பங்குக்கு அவர் சாபம் கொடுக்குறார். பிருகு சொல்கிறார், யாரெல்லாம் வந்து சிவனை ஃபாலோ பண்ணுறாலோ அவர் நாஸ்திகாலாக போட்டோம். அவருக்கு சொல்லிட்டு இருக்கார், எப்போ பார்த்தாலும் சுடுகாட்டிலே இருந்துட்டுருக்கான், கல் குடிக்கிறவா இவெல்லாம் அவரோட சேர்ந்துக்கிட்டோம். நீங்கள் எப்போ வந்து அதனால் தூஷணம் பண்ணுறீங்களோ, பிராமணால் தூஷணம் பண்ணுறீங்களோ, நீங்கள் நாஸ்திகள்லாம் அவர் இஷ்டத்தை அவர்னு சொல்லிட்டு இருக்கார். இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தவர் பார்த்தார், சிவபெருமான் பார்த்தார், ஆஹா நம்மளால் வந்து தேவையில்லாமல் சண்டை நடந்துகிட்ருக்கே அப்படின்ட்டு சிவன் வந்து கொஞ்சம் கூட பேசாமல் அங்கேருந்து வெளியில் கிளம்பி தன் இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்துட்டார், எல்லாரையும் அழைச்சின்ட்டு. இது மாதிரி சண்டை ரொம்ப நாளாக போயிட்டே இருந்தது. இந்த சண்டை வந்து ரொம்ப நாளாக தக்ஷனுக்கும் சிவபெருமானுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஆனால் இந்த பிரம்மதேவர் என்ன பண்ணினானாக்க, எல்லா பிரஜாபதிகளுக்கும் தலைவனாக இந்த தக்ஷனை போட்டார், பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிட்டார். அதாவது பதவி வர 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 மேலே போக 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 பணிவுங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியம். இப்போ தரையில் ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான், அவன் கீழே விழமாட்டான், அப்படியே விழுந்தால் கூட அடிபடாது, கீழே விழப்போகிறது கிடையாது. கீழே இருக்கிறவன் அப்படி புரண்டு படுத்தா கூட கீழே விழமாட்டான், அவனுக்கு அடியும் படாது. ஆனால் மேலே படுத்துட்டு இருக்கிறவன், ஒரு கட்டியில் மேலே படுத்துட்டு இருக்கிறவன் புரண்டு படுத்தான்னு சொன்னாக்கா கீழே விழுந்து அடி தான் படும். எவ்வளோக்களோ மேலே 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 போயிட்டு இருக்கோமோ அவ்வளோக்களோ வந்து அந்த பணிவு அடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஜாஸ்தி வரணும். கர்வம் வரவே கூடாது. இன்றைக்கி அந்த பணிவில் இருக்குது, இந்த பதவி சதமல்ல, எத்தனை நாளைக்கு போகணும்னு சொல்ல முடியாது, அந்த பதவி வந்து எத்தனை நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ஆகா ஓகான்னு உங்களை மாதிரி உண்டா, நீங்கள் தான் கர்ணன், நீங்கள் தான் தருமன் எல்லாம் நன்னா சொல்லுவா. நாளைக்கு ஆட்சி போயிடுத்து, அந்த பதவி போயிடுத்து, வேலை போயிடுத்து, ரிட்டையர் ஆகிட்டோன்னு சொன்னாக்க யாரும் மதிக்கவே மாட்டா இல்லையா. அதனால் என்னன்னாக்க எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த இவன் என்ன பண்ணுறான்னாக்க, ஒரு வாஜ்பாயம்னு சொல்லிட்டு ஒரு யாகத்தை பண்ணிட்டும் பிரகஸ்பதி சவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யாகத்தை ஏற்பாடு பண்ணுறான் இந்த தக்ஷ பிரஜாபதி. எல்லா ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் பத்திரிக்கை வச்சான், எல்லோரும் உங்கள் ஆத்துக்காரியோட மனைவியோட வருது, மனைவி குழந்தையோட வருது அப்படின்னு பத்திரிக்கை வச்சு எல்லாருக்கும் வச்சான். பெத்த பொண்ணு சதிதேவி, அவளுக்கு பத்திரிக்கையே வைக்கல, சிவனையும் கூப்பிடவே இல்லை, சிவனையும் கூப்பிடலை, தன் பெண்ணையும் சிவன் மேலே அவனுக்கு தேஷம், அவரை கூப்பிட வேண்டாம். ஆனால் இவரை கூப்பிடணும் இல்லையா, பெத்த பொண்ணாச்சு, யார் யாருக்கோ பத்திரிக்கை வைக்கிறான் தக்ஷன், தன் பெண்ணுக்கு வைக்க வேண்டாம், தாஷாயணிக்கு வைக்க வேண்டாமா, அவளுக்கு வைக்கவே இல்லை. வர வேண்டான்னு அவனுக்கு இஷ்டம், அதனால் வச்சுட்டான். அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க, ஒரு சமயம் இந்த சதிதேவி கைலாசத்துலேருந்து வெளில வந்து எட்டி பார்க்குறான். பார்த்தாக்க தேவர்கள்லாம் வந்து தன் கணவன்மார்களோட நிறைய நகைலாம் போட்டுன்ட்டு அலங்காரம்லாம் பண்ணிட்டு அந்த விமானத்தில் இந்த அப்பா நடத்துகிற யாகத்துக்கு போயின்ட்டு இருக்கா. எல்லோரும் பார்க்குறலாம், கேட்குறா, ஏம்மா இது மாதிரி உங்கள் அப்பா வந்து ஒரு யாகம் பண்ணுறாரு, நீ வரலையாம்மா, நாங்களாம் அங்கே தான் போயின்ட்டு இருக்கோம் அப்படின்னு ஆசையை மூட்டிட்டு போயிட்டா. இவளுக்கு சின்ன குழந்தை இல்லையா, நேராக ஆற்றுக்காட்ட வந்தார். வந்தாப்பா இது மாதிரி வந்து ரொம்ப அழகாக பேசுகிறா சதிதேவி, வந்து சிவன்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப அழகாக பேசுகிறா. தன் அப்பான்னு சொல்லாமல் இது மாதிரி உங்கள் மாமனார் ஒரு யாகம் நடத்த போகிறார், நீங்கள் போகலையா, அதுக்கு மாப்பிள்ளை போனால் தானே மாமனாருக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த யாகம் நடத்துறது, பஜனை, சப்தாகம், இதுக்கெல்லாம் வந்து கூப்பிடாட்டா கூட போகணுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். கூப்பிட்டா தான் போகணும் கிடையாது, கூப்பிடாமலே போகணும். யாகத்துக்கு, பெரிய பஜனைக்கு, இதெல்லாம் விடக்கூடாது. கோயிலில் ஒரு விசேஷம்னா அதுக்கு கூப்பிட்டா, கோயிலில் கூப்பிட்டா தான் நான் வருவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது, போயிடணும். போகலன்னு நஷ்டம் நம்மளுக்கு தானே இல்லையா. ஒரு சத்காரியத்தை நம்ம போய் கலந்துக்கலாம்னு சொன்னால் நஷ்டம் நம்மளுக்கு தான். அதெல்லாம் இங்கே அழகாக சொல்கிறா. இது மாதிரி வந்து உங்கள் மாமனார் வந்து ஒரு யாகம் நடத்துகிறார், அவர் கூப்பிட்டா தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. இது வந்து எப்போ ஒரு யாகம் நடத்துகிறாரோ அது பொது இடம், அவர் சொந்த இடம் கிடையாது. பொது இடத்துக்கு யார் வேணால் போகலாமே, நீங்கள் வரலையா,
அங்கே போனால் என்னோடய சகோதரிகள்லாம் வருவா, என் சகோதர கணவர்கள்லாம் வருவா, எங்கள் அம்மா இருப்பா. நான் எல்லாரையும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அதனால் எனக்கு போகணும் ஆசையாக இருக்குது. அதனால் வந்து என் பிறந்த வீட்டுக்கு போகணும் ஆசைப்பட்றேன் சொல்கிறார். பக்ஷிதம் தித்ருஷே அப்படின்றார். போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இந்த லோகமானது வந்து உங்கள் மாயையில் மூடி இருக்குது. அப்படி இருந்த போதிலும் உங்களோட உண்மை சுரூபத்தை வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியல. நான் ஸ்திரீ, அதனால் வந்து நான் அபலையாக இருக்கிறதுனால இந்த யாகத்தை என் பிறந்த வீட்டுக்கு போகணும் ஆசையாக இருக்குது. அதனால் சிவபெருமானே நீங்கள் என்ன பண்ணுங்கோ, எங்கே வந்து இந்த யாகம் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம் வாங்கோ. மற்றவெல்லாம் எல்லா தேவர்கள்லாம் போகிறா பார்த்தியா, எல்லா யாகம் நிறையா போயிட்டு இருக்கு பார்த்தியா, ஆனால் போயிட்டுருக்கா பார்த்தியா. ஒரு நண்பன் வீட்டுக்கு கேதனம் பர்த்துஹோ குரோஹோ தேஹகிருதா எல்லாரும் போகிறப்ப எங்கள் அப்பா ஒரு யாகம் பண்ணுறப்ப என் மனசு அங்கே போனால் என்ன தவிக்கும். அதனால் வந்து ஒரு நண்பன் சேர்ந்த நண்பர்கள் வீட்டுக்கோ அல்லோட ஒரு தந்தையோட வீட்டுக்கோ கணவனோட வீட்டுக்கோ எல்லாரும் போகலாம், கூப்பிடணும் அவசியமே கிடையாது. அதனால் வந்து அமர்த்தியகான்றா, அமர்த்தியனாக்கா மரணமே இல்லாதவன்னு அர்த்தம். ஆனால் கருணை பண்ணுங்கோ, காருணிகா பிரசீதகா, காருணிகா கருணை உள்ள நீங்கள் என்ன பண்ணுனாக்க இதம் வாஞ்சிதம் கர்த்தும், என்னோட இந்த ஆசையை ஏற்றுட்டு நீங்களும் வரணும். அதனால் எனக்கு உங்களோட பாதி பாகத்தில் எனக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஆத்மனகா அர்த்தே நிரூபிதகா பதகா, உங்களோட உருவத்தில் சமபாதி எனக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதனால் நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்கள் கூட வாங்குவோம் அப்படின்னு அழகாக சதி பேசுகிறா. உடனே வந்து பரமேஸ்வரன் வந்து அந்த முன்னாடி அந்த தக்ஷன் திட்டினதெல்லாம் மனசில் நினச்சின்ட்டு அவள் சொல்கிறான், சோபனே அதாவது மங்களகரமான வழின்னு ஆரம்பிக்கிறார். ரொம்ப அழகாக ஈஸ்வரன் அம்பாள் பேசுகிறப்ப ஈஸ்வரன் அழகாக பேச மாட்டாரா, அவரும் அழகாக பேசுகிறார். சோபனே நீ சொன்ன பார்த்தியா, இந்த உங்கள் வீட்டுக்கு வந்து தேவர்கள் போகிறா எல்லாரும் போகிறான்னு சொன்ன பார்த்தியா, அதெல்லாம் கூப்பிட்டுருக்கா போகிறா. நான் வந்து இங்கே வந்து நான் அப்படிங்கிற திமிரிலையும் கோபத்தோடையும் உங்கள் அப்பா இருக்கார். அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் எப்படி வர்றது? ஏன்னாக்கா துஷ்டர்களுக்கு வந்து எது கெடுதல் கொடுக்குன்னு கேட்டாக்க கல்வி, தபஸு, செல்வம், அசத்தமேதரைகி வித்யா தபோவித்த அபூர்வயகா குலேஹி ஷட்பி குணைஹி என்றார். கல்வி, தபஸு, செல்வம், அப்புறம் வந்து நல்ல உடல், எவ்வன வயது, நற்குலம், இது இந்த 6 இருந்ததுன்னு சொன்னாக்க என்ன பண்ணுன்னு கேட்டாக்க விவேகத்தை வந்து அழிச்சிரும். அதனால் அவளுக்கு வந்து அந்த மூடர்களுக்கு வந்து மகான்களோட பெருமையை புரியவே புரியாது. யார் ஒருவருக்கு வந்து நான் நிறையா படிச்சிருக்கேன், எனக்கு நிறையா தபஸ் இருக்குது, எனக்கு நிறையா காசு இருக்குது, என்கிட்ட நல்ல உடம்பு இருக்குது, நல்ல அழகு இருக்குது, நான் எவ்வளோ வயதில் இருக்கேன், நான் நல்ல குலத்தில் பிறந்திருக்கேன்னு யாருக்கு இருக்கோ இந்த 6 குணம் என்ன பண்ணு கேட்டாக்க விவேகத்தை அழிச்சிரும். அவளுக்கு மகான்கள பெருமை புரியவே புரியாது. அது மாதிரி உங்கள் அப்பாவும் வந்து என்னை மதிக்காமல் பண்ணின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கார். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா. திருநாடி சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.